அகிலம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். மோடி டிரம்ப் சந்திப்பு, வர்த்தகம், வரி விதிப்பு, இந்தியர்கள் நாடு கடத்தல் குறித்து பேசியது என்ன? இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பை வெள்ளை மாளிகையில் பிப்ரவரி 13 அன்று சந்தித்தார். இந்த சந்திப்பில் இருநாட்டு வர்த்தகம் மற்றும் பல்வேறு விஷயங்கள் பற்றி விவாதிக்கப்பட்டது. பிரதமர் மோடி அமெரிக்காவுக்கு 2 நாட்கள் அரசுமுறை பயணமாக சென்றுள்ளார். புதன்கிழமை அமெரிக்கா சென்ற பிரதமர் மோடி முன்னதாக அமெரிக்க உளவுத்துறை தலைவர் துளசி கபாட்டை சந்தித்தார். இந்நிலையில் வியாழக்கிழமை மோடி அமெரிக்க அதிபர் டிரம்பை வெள்ளை மாளிகையில் சந்தித்திருந்தார். இந்த சந்திப்பின் போது பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட்டன. இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக பற்றாக்குறையை குறைக்க அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு அதிக எண்ணெய் மற்றும் எரிவாயுவை இறக்குமதி செய்வதற்கான ஒப்பந்தத்தை டிரம்ப் அறிவித்தார். மேலும் இந்தியா அமெரிக்கா இடையே ஒரு புதிய பரஸ்பர வரி திட்டத்தை அதிபர் டிரம்ப் அறிவித்தார். எங்கள் கூட்டாளிகள் எங்கள் எதிரிகளை விட மோசமானவர்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக வசிக்கும் இந்தியர்கள் நாடு கடத்தப்படுவது குறித்தும் பிரதமர் மோடி இதன்போது பேசினார். அதிபராக பொறுப்பேற்றதிலிருந்து பல்வேறு நாடுகளின் மீது டிரம்ப் வரி விதிப்பு நடவடிக்கையை மேற்கொண்டு வரும் வேளையில் இந்திய பிரதமர் மோடியுடன் டிரம்ப் தற்போது பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். இதில் விவாதிக்கப்பட்டது என்ன? இந்த சந்திப்புக்கு பிறகு இரு நாட்டு தலைவர்களும் செய்தியாளர்களை சந்தித்தனர். அதில் பேசிய பிரதமர் மோடி அதிபர் டிரம்பின் முழக்கமான அமெரிக்காவை மீண்டும் சிறந்த நாடாக்குவது என்பதை மீண்டும் மீண்டும் மேற்கோள் காட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், இந்தியாவையும் அதேபோல் மீண்டும் சிறந்த நாடாக்க வேண்டும். இந்த இரண்டு சிந்தனைகளும் ஒன்று சேரும் போது அது இந்தியா மற்றும் அமெரிக்கா ஆகிய இரு ஜனநாயக நாடுகளும் செழிப்பான வளர்ச்சிக்கான மெகா கூட்டாண்மையை உருவாக்கும் என குறிப்பிட்டுள்ளார். இந்தியா எங்களிடமிருந்து எந்த அளவுக்கு வரி வசூலிக்கிறதோ அதே அளவில் தான் நாங்களும் அந்நாட்டில் இருந்து வரி வசூலிப்போம் என்று ராம் தெரிவித்துள்ளார். 2008 மும்பை பயங்கரவாத தாக்குதலுக்கு திட்டம் தீட்டியதாக குற்றம் சாட்டப்படும் ஒருவரை ஒப்படைக்க அனுமதித்ததற்கு நரேந்திர மோடி அமெரிக்காவுக்கு நன்றி தெரிவித்தார். மேலும் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக வசிக்கும் குடியேறிய இந்தியர்களை திரும்பப் பெற நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்றும் மோடி தெரிவித்தார். ரஷ்ய அதிபர் புதினுடனான தனது அழைப்பின் கூடுதல் விவரங்களையும் டிரம்ப் பகிர்ந்து கொண்டார். உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகள் எவ்வாறு மேற்கொள்ளப்படும் என்பது பற்றியும் டிரம்ப் குறிப்பிட்டார். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக எந்த ஒரு இந்தியரும் வசிப்பது நிரூபணமானால் அவர்களை இந்தியாவுக்கு அழைத்து செல்ல தயாராக இருக்கிறோம் என அவர் தெரிவித்தார். அமெரிக்காவில் குடியேறியவர்களுள் சிலர் மனித கடத்தலில் ஈடுபடுபவர்களால் அழைத்து வரப்பட்டதாகவும் தாங்கள் அமெரிக்காவுக்கு தான் அழைத்து வரப்பட்டது கூட அவர்களுக்கு தெரியாது என்றும் மோடி குறிப்பிட்டுள்ளார். இவர்கள் மிகவும் சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்த குழந்தைகள். அவர்கள் பெரிய கனவுகள், பெரிய வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டு அழைத்து வரப்பட்டுள்ளனர். அமெரிக்காவுக்குள் சட்டவிரோதமாக நுழைவதற்கு ஏமாற்றப்படும் இளைஞர்களை பாதுகாக்க மனித கடத்தலை தடுக்க வேண்டிய அவசியம் உள்ளது என்றும் அவர் கூறினார். டிரம்ப் மீண்டும் அதிபரானது முதல் ஆவணங்களின்றி அமெரிக்காவில் வசித்து வந்த இந்தியர்கள் பலர் இராணுவ விமானத்தில் இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டனர். இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பப்படும் நடவடிக்கையின் போது எந்த ஒரு இந்தியரும் தவறாக நடத்தப்படாததை உறுதி செய்வதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவிடமிருந்து கூடுதலாக எண்ணெய் மற்றும் எரிவாயுவை இந்தியா இறக்குமதி செய்வது தொடர்பான ஒப்பந்தத்தையும் இந்த சந்திப்பின் போது டிரம்ப் அறிவித்தார். அவர்கள் இந்தியா நம்மிடமிருந்து அதிகமாக எண்ணெய் மற்றும் எரிவாயுவை வாங்க உள்ளனர். அவை உங்களுக்கு தேவையாக உள்ளது. நம்மிடம் அவை அதிகமாக உள்ளன என டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் எரிவாயு பாதுகாப்பை உறுதி செய்யும் பொருட்டு எண்ணெய் மற்றும் எரிவாயு வர்த்தகத்தில் நாங்கள் கவனம் செலுத்துவோம் என கூறிய பிரதமர் மோடி அணுசக்தியில் அதிக முதலீடு மேற்கொள்வது குறித்தும் உறுதி பூண்டார். தங்களின் வர்த்தக கூட்டாளிகள் தங்கள் மீது எந்த அளவுக்கு இறக்குமதி வரிகளை விதிக்கிறதோ அதே அளவு வரியை அந்த நாடுகளும் எதிர்கொள்ளும் என டிரம்ப் ஏற்கனவே உத்தரவிட்டிருந்த நிலையில் மோடி அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். இந்தியா எந்த அளவுக்கு அமெரிக்கா மீது இறக்குமதி வரி விதிக்கிறதோ அதே அளவு வரி இந்தியா மீதும் விதிக்கப்படும்.
என பரஸ்பர வரி விதிப்பு குறித்து அதிபர் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். எங்கள் கூட்டாளிகள் எங்கள் எதிரிகளை விட மோசமானவர்கள் என்றும் அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவுக்கு இந்த ஆண்டு முதலே இராணுவ தளபாடங்களை விற்பதை அதிகரிப்பது தொடர்பாகவும் ட்ரம்ப் பேசியுள்ளார். பல பில்லியன் டாலர்கள் மதிப்பிலான இராணுவ தளபாடங்களை இந்தியாவுக்கு விற்க உள்ளோம். F-35 ரக போர் விமானங்களையும் இந்தியாவுக்கு வழங்குவோம் எனவும் ட்ரம்ப் இதன்போது பேசியுள்ளார். இதுபோன்ற உலகத்தின் முக்கிய செய்திகளை தெரிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.